Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் மறுபடியும் தேவகி அத்தியாயம் 7. நான் பைத்தியம், ஆமா, மூளை கலங்கி விட்டு முழு பைத்தியம் தான். வெறி பிடித்தவள் போல கட்டிலில் இருந்து தலையணையை 2 கையாலும் குத்தினாள் அம்பிகா. சிரிக்கிறீங்களா? தாராளமா சிரிங்க. வஞ்சக சமூகத்துல வாழ்விழந்து நிற்கும் எனக்கு தான் அந்த உரிமை இல்லை, உங்களுக்கு உண்டு. சிரிங்க, விழா புடைக்க, நகையுங்கள், உடல் குலுங்க என்று கட்டில் குப்புற விழுந்து விம்மலானாள் அவள். உதட்டை பிதுக்கி அதிருப்தியை வெளியிட்டான் சூரி. இன்னொரு தரம் ஜெயே. அம்பிகா மீண்டும் தொடங்கினாள். நான் பைத்தியம், ஆமா, மூளை கலங்கி விட்ட. சூரி நாடக பள்ளியில் பயிற்சி வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அம்பிகா ஒருத்தியை தவிர அவளுடன் பயிற்சி பெறும் 8 மாணவிகளும் வீட்டுக்கு போய்விட்டார்கள். நீரு அம்பிகா என்று அவளை மட்டும் நிறுத்தி கொண்டிருந்தான் சூரி. உன் பாகத்தை நீ சரியாவே செய்யல என்று குறை சொன்னதால் அம்பிகாவும் தங்கியிருந்தாள். ஆரைபுரம் என்று சுருக்கமாக புகழ் பெற்றிருக்கும் ராஜா அண்ணாமலைபுரத்தில் தெருவுக்கு தெரு புது கட்டிடங்கள் தான். இருந்தாலும் பழைய மந்தைவெளி, ராபர்ட்சன் பேட்டை, குப்பங்கள் முதலானவை எப்படி இருந்தன என்பதை நினைவுறுத்துகிற மாதிரி சில பழம்பெரும் பங்களாக்களும் புத்தம் புது குடிசைகளும் ஆங்காங்கே கண்ணில் படுவதுண்டு. அப்படிப்பட்ட புராதன கட்டிடம் ஒன்றில் சூரி நாடகப்பள்ளி என்று புதிய பலகை மாலை வெயிலில் மினுமினுத்துக் கொண்டிருந்தது. மயிலாப்பூரில் நெடுங்காலமாக வசிப்போருக்கு தெரியும், முன்னொரு சமயம் அந்த கட்டிடம் ஒரு திரைப்பட ஸ்டூடியோவாக விளங்கியதென்று. அந்த கர்நாடகமான மாடங்களிலும் கூடங்களிலும் அரிதாரம் பூசிய ராஜகுமாரர் என்ன, ஜிகினா தரித்த இளவரசிகள் என்ன, ஓடியும் ஆடியும் பாடியும் சிரித்தும் காதல் செய்வதை பொழுது போகாத வழிப்போக்கர்கள் தெருவில் நின்று வேடிக்கை பார்த்தது உண்டு ஒரு காலத்தில். சொந்த ஆஸ்தியை கொண்டும் அரசாங்க மானியத்தை கொண்டும் சூரியன் பள்ளி நடத்தப்பட்டு வந்தது. அவன் கீழே ஒரே ஒரு நாடகாசிரியர் மட்டுமே பணியாற்றி வந்தார். கல்லூரி மாணவர்களுக்கு தனிப்பட்டவர்களுக்குமாக சுமார் 50 பேர் தான் பயிற்சி பெற்று வருபவர்கள். வாரத்துக்கு 3 வகுப்புகள். ஆகவே சின்ன சின்ன வகுப்புகளாகவே வெவ்வேறு நாட்களில் நடத்துவது சூரிக்கு சிரமமாக இருக்கவில்லை. இன்று மற்ற மாணவிகள் போனதும், என்ன உன் கவனம் இன்னும் அந்த அடையார் நிகழ்ச்சியில இருக்குது, அப்படித்தானே என்றான் சூரி. அம்பிகா பரிதாபமாக அவனை பார்த்தாள். மிஸ்ஸஸ் ரத்னத்தின் கொலை பற்றி இன்ஸ்பெக்டர் விசாரித்தது வேற என்ன, ரொம்ப குழப்பிடுச்சு சூரி என்றால் தலை குனிந்தவாறு. சூரி அவளை உற்று பார்த்து பெருமூச்சு விட்டான். என்னதான் ஒழுங்காக அலங்காரம் செய்து கொண்டாலும் அவைகளை எல்லாம் மீறிய ஒரு அலங்கோலம் அம்பிகாவிடம் கூடிக்கொண்டிருந்தது. என்னதான் தெளிவாக அவள் பேசினாலும் நடந்து கொண்டாலும் வேற ஏதோ ஒரு சக்திக்கு உட்பட்டு கனவில் செயல் புரிகிறவள் போல அவள் காட்சி தந்தாள். சரி, இன்ஸ்பெக்டர் விசாரணைகளை கொஞ்சம் வசனத்தை சொல்லு மறுபடியும் என்று சூரி கட்டளையிட்டான். அப்போதுதான் அம்பிகா இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் கூறப்பட்ட வசனத்தை பேசினாள். போதாதே என்று பலமாக தலையை அசைத்தான் சூரி. கட்டில் விழறதும் தலையணையை ஓங்கி ஓங்கி குத்துவதும் இன்னும் இயற்கையா இருக்க வேண்டும். தலையை பித்துக் கொள்வது கூட சாதாரண நபரை போல இருக்கிறதே தவிர பைத்தியம் போல இல்லை. அம்பிகா துயரத்துடன் புன்சிரிப்பு காட்டினார். சரி சார், ஒரு விகடத்தூணுக்கு சொல்வார்களே, நினைவிருக்கிறதா? குடிகார வேடத்துல அற்புதமா நடித்து கொண்டிருக்கிற ஒருவனுக்கு திடீர்னு ஒரு நாள் நன்றாகவே நடிக்க வரலையா, திண்டாடி தடுமாறி போயிட்டானா. காரணம், அன்று அவன் நிஜமாவே குடித்து விட்டு நடிக்க வந்திருந்தது தான். அந்த மாதிரி அசல் பைத்தியமாகி விட்டவன் நான். பைத்தியம் போல நடிக்க எப்படி வரும்? வராது. விழிமுனையில் நீர் முத்து கோத்திருக்க அம்பிகா தலையை குனிந்து கொண்டால் வேதனை தாழாமல் நாடக செட்டுக்காக போடப்பட்டிருந்த கட்டிலில் குப்புற கவிழ்ந்து நிஜமாகவே விம்மி விசித்த போது அவளுடைய வாலிப்பான முதுகு ஏறி தாழ்ந்தது. பைஜாமாவின் பாக்கெட்டுகள் கைவிட்டபடி அவளையே பார்த்து கொண்டு சில வினாடிகள் மௌனமாக நின்றான் சூரி. எல்லோருக்கும் உணர்ச்சிகளை காட்ட கற்றுக் கொடுக்கிறவனாயிருந்தாலும் அவனுடைய முகம் எந்த உணர்ச்சியை காட்டுகிறது என்று கண்டுபிடிக்க இயலாததா இருந்தது. அம்பிகா, எழுந்துரு என்று அவள் முதுகில் தட்டினான் சூரி. சுத்த முட்டாள்தனமும் புலம்பலா இருக்குது உன் பேச்சு, நிறுத்து சொல்றேன். கண்களை துடைத்துக் கொண்டு தலை நிமிர்ந்த அம்பிகா மிரள விழித்தாள். சூரி, இந்த ரெட்டை வாழ்க்கையிலிருந்து எனக்கு எப்போது விடுதலை கிடைக்கும்? இல்ல கிடைக்கவே கிடைக்காதா? அம்பிகாவா ஒரு சமயமும் தேவகியாவும் மறு சமயமும் திடீர்னு எனக்குள்ள ஏற்படுற மாற்றங்கள் எப்போது நிற்கும்? கொஞ்ச நாள் முன்பு 2 வெவ்வேறு நபர்கள் இருப்பது போல தோன்றியது கூட வர வர குறைந்து வருகிறது. எப்போது நான் தேவகியா இருக்கிறேன், எப்போ அம்பிகாவை மாறுறேங்கிற வித்தியாசம் காணுவது நாளுக்கு நாள் கஷ்டமா இருக்கு சூரி. இப்படியே போனால் நான் அசல் பைத்தியமாக ஆவதற்கு அதில் நாளா ஆகாது சூரி, அதிக நாள் ஆகாது. முகத்தை மூடிக்கொண்டு குலுங்கி அழும் அம்பிகாவை மெதுவே தலையை கோதி ஆறுதல் கூறினான் சூரி. இதெல்லாம் தற்காலிகமானதுதான் அம்பிகா. உன் மனசை இன்னும் நீ முழுக்க திறந்து காட்டல, பாதி சொல்ற பாதி மறைக்கிற, அதனால்தான் கஷ்டப்படுற நீ என்றான்.
எதை மறைக்கிறேன் என்று அம்பிகா திகைத்தாள். யோசனை பண்ணிப்பாரு. தேவகியின் வாழ்க்கையில் நடைபெற்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நினைவு வந்திருக்கிறது. ஆனால் சிலவற்றை தான் சொல்ற, நீ சிலவற்றை வெளியே சொல்ல பயப்படுற. என்னது என்னது என்று தன் உள்ளத்தை துழாவிக் கொள்வது போல நெஞ்சை தடவி கொண்டான் அம்பிகா. நினைவுபடுத்திக் கொள்ளும் முயற்சியில் அவளுடைய மென்மையான முகம் கூட இறுகி கடினமாயிற்று. இல்லை சூரி, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. திக் திக்குன்னு மனம் அடித்துக் கொள்கிறது. என்னவோ ஒன்று பிசிறு பிசிறா தெரியுது. தேவகியின் முடிவு. அவள் தடுமாறி நிறுத்தி விட்டாள். சொல்லு அம்பிகா என்று ஊக்கினான் சூரி. மறக்காம சொல்லு. மனதில் இருக்கிற அடசல்கள் எல்லாம் வெளிவந்த பிறகுதான் உனக்கு நிம்மதி. அதுக்கப்புறம் தான் நீ பழைய அம்பிகாவா ஆக முடியும். என்னை விட்டுவிடுங்கன்னு. எனக்கு ஒண்ணுமே புரியல. தேவகியின் மரணத்தை பற்றி எதுவும் ஞாபகம் வர்ற மாதிரி இருக்கு. உடனே மனசுக்குள்ள ஒரு திகிலும் படபடப்பும் ஏற்படுகிறது. எனக்கு எதுவும் புரியல. மீண்டும் அவள் அழுது விடுவாள் போல இருந்தால் சூரி. வேணாம் அலட்டிக்கலாத. உன் வேதனையை குறைக்கிறதுக்காக தான் சொன்னேன், அதிகப்படுவதற்காக இல்லை என்றான். எனக்கு உங்க மனம் தெரியாதா? வேதனையா இருக்கிற போது உங்களிடம் சொல்லாம வேற யாரிடம் சொல்ல போறேன் என்ற அம்பிகா ஹாலில் இருந்து கடிகாரத்தின் மணி ஓசையை கேட்டு திடுக்கிட்டு எழுந்தாள். மணி 7 பஸ்ஸில் ஏற்றி விட நானும் வரேன் என்று கூடவே புறப்பட்டான் சூரி. இருவரும் மௌனமாகவே நடந்தார்கள் பஸ் ஸ்டாப்பிங் வரை. ஒரு நாள் அந்த அடையார் பங்களாவுக்கு நாம் 2 பேருமா போவோமா? அம்பிகா, ஏதோ குழப்பமா இருக்குன்னு சொன்னியே, அது சரியானாலும் சரியாயிடும் என்றாள் சூரி. வேண்டாம் என்று தடுத்தாள் அம்பிகா. அந்த கலிவரதனும் அவனுடைய செக்ரட்டரியும் வந்து கூப்பிட்ட போது கூட நான் மறுத்திருக்கேன். இன்னொரு தடவை அங்கே போகவே எனக்கு பயமா இருக்கு. கலிவரதன் வந்து போன விஷயத்தை சித்தியிடம் மூலம் அறிந்திருந்தான். ஆகையால் அந்த புதையலுக்காகவும் தான் ஒரு நாள் அங்கே போவோமே. அனாமத்தா 2 லட்சம் கிடைச்சா உனக்கு கசக்குமா? எனக்கு கசக்காது என்றான் சூரி சிரித்துக் கொண்டே. அம்பிகாவும் தன் துயரத்தை மறந்து சிரித்தவாறு திருவல்லிக்கேணிக்கு செல்லும் பஸ்ஸில் ஏறிக்கொண்டான். பஸ் புறப்பட்டது. காதலிக்கும் போது ஆண்கள் வசந்த காலம் போல இருக்கிறார்கள், மணந்த பிறகு மாறி காலமாகி விடுகிறார்கள் என்று ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காரு. சக்கரையின் குரல். யோசனையிலிருந்து திடுக்கிட்டு விழித்தான் சூரி. நீங்க வந்ததை நான் கவனிக்கவே இல்லையே. அதான் சொன்னேன், காதலிக்கும் போது வசந்த காலம்னு. உலக நினைவு இருக்குமா என்று சக்கரை சிரித்தான். அம்பிகா பின்பக்கமா பஸ் ஏறிய போது நான் முன்பக்கமா இறங்கி வந்தான். அதுவும் உங்களை கண்டுட்டு. என்ன கண்டுட்டா? ஏன்? உங்க பள்ளிக்கூடத்தை பார்க்க வேணும்னு வெகு நாள் ஆசை. அடையாறிலிருந்து வந்து கொண்டிருந்தேன். பஸ்ல நீங்க நிற்பதை பார்த்ததும் பக்கத்துல தான் உங்க பள்ளிக்கூடம் இருக்குதுன்னு ஊகித்தேன். வரலாம் இல்லையா? கொடுத்து வச்சிருக்க வேண்டாமா? இப்படி வாங்க என்று முன்னே நடந்தான் சூரி. அடையாருக்கு ஏன் போயிருந்தேன் நீங்க கேட்கவே இல்லையே? மனதத்துவ மேதைக்கே 100,000 ஜோலி. ஆனா முக்கியமான ஜோலி கலிவரதன் பங்களாவை பார்க்கறது. சூரி நின்று சக்கரையை விசித்திரமாக பார்த்தான். கலிவரதன் பங்களாவா? அதே என்றான் சக்கரை. அம்பிகாவின் மோசடியை நிரூபிப்பதை சவால் விட்டனே, மறந்து விட்டுதா? அதுக்கு முதல் கட்டமா அம்பிகாவும் சிநேகிதியும் பிக்னிக் சென்ற இடம், ஓடி ஆடிய இடம், சாப்பிட்ட இடம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தேன். அந்த கலிவரதனையும் சந்திக்க நினைச்சேன். அவன் வீட்டில் இருக்கல. என்ன புதரும் காடுமான பங்களாயா? அங்க போய் பிக்னிக் சாப்பிட யார் தான் யோசனை சொன்னாங்களோ? நான் தான் என்றான் சூரி. ஒரு தரம் அந்த பக்கம் போயிருந்தேன். ரொம்ப அழகான அமைதியான இடம்னு அம்பிகா விட்டு சொன்னேன். உங்களுக்கு பிடிக்கலையா? சூரி நாடக பள்ளி. ஓஹோ என்று வாசல் புறத்து பலகையை வாசித்து விட்டு படியேறினான் சக்கரை. நாடக கலைக்கு ஏற்றபடி நல்ல புராதன கட்டிடம் தான். மாடியில யாரும் இல்லை. கண்டா உண்டா சாமான்களை போட்டு பூட்டி வச்சிருக்கேன். உங்க குடும்பம்? நான் உண்டு கட்ட என்று சிரித்தான் சூரி. சொந்த சமையல், தனி கொடுத்தனும், பிரம்மச்சரிய வாழ்க்கை. காவலுக்கு மட்டும் ஒரு ஆள் உண்டு, வெளியே போயிருக்கிறான். இதோ வர்றானே, அவனா? யாரு? வந்தவன் எவனோ புதிய ஆள். சரியான நெட்டை தலையில் 6 மாதத்து வளர்ச்சியும் உடம்பில் 2 மாதத்து அழுக்கும் சுமந்து கொண்டிருந்தான். சூரிக்கு ஒரு கும்பிடு போட்டுவிட்டு தையலும் கிழிசலுமாயிருந்த மஸ்லின் ஜிப்பாயிலிருந்து ஒரு காகிதத்தை எடுத்து நீட்டினான். அவன் மடித்து ஒடிந்து விட்டக்கூடிய நிலையில் நோஞ்சானா இருந்து அதை பிரிப்பதும் பார்ப்பதுமே அபாயகரமான காரியமாக இருந்தது. முதல் சில வாசகங்களை படித்த சூரி திரும்ப அவனிடமே கொடுத்தான். பர்மா தமிழர்களுக்காக தான் அரசாங்கத்திலே உதவிகள் செய்திருக்காங்களேப்பா. நான் வேற தனியாக என்ன செய்ய முடியும்? நான் உதவிக்காக வரல சார் என்றான் அந்த ஆள் மிடுக்காக. நீங்க தானே சூரிய நாராயண்கிற சூரி? ஆமா, பல வருடங்களுக்கு முன்னால நீங்க ஒரு நாடக கம்பெனியோட பர்மாவில் சுற்றுப்பயணம் செய்தீங்களே, நினைவிருக்கிறதா என்று வந்தவன் மேலும் கேட்டதும் சூரியன் திகைப்பு மேலும் அதிகரித்தது. ஆமா, அப்போ என்ன, நான் சின்ன பையன், அதுக்கு என்ன என்றான். உங்க கம்பெனி ரங்கூனை விட்டு கப்பல் ஏறிய போது ஊசோ என்ற ஒரு பர்மிய கிழவரும் உங்களோட இந்தியாவுக்கு புறப்பட்டு விட்டாராம். அவர் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரர். இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சா எனக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்வேன். ஊசோ? சூரியன் புருவங்கள் ஏறி இறங்கின. ஆமாம், அந்த தாத்தாவா? கல்கத்தாவில் காலடி வைத்த போதே பாதி பேருக்கு மேலே காலராவில் பலியானாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போனாங்க. ஊசோ எப்படி போனாருன்னு ஞாபகம் இல்லை. ஆனால் கல்கத்தாவில் தான் கடைசியாக பார்த்தேன் அவரை. நல்ல மனிதர், ஏகப்பட்ட வித்தைகளை தெரிஞ்சவர். நான் வர்றேன் சார். தள்ளாடிபடி வெளியேறும் அந்த வாலிபனை இரக்கத்தோடு பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டான் சக்கரை.
போ போ, நற்பாயில் கொண்ட மெழுகுவத்தியே போ. வாழ்க்கை என்பது ஒரு நடமாட நிழல் தான் என்று ஷேக்ஸ்பியரின் வரிகளை முணுமுணுத்து விட்டு மேஜை மீது இருந்த சிறிய ஃபயல்களை புரட்டினார். புதிய நாடகம் ஒன்று தயாரித்துக் கொண்டிருக்கிறீர்களா சூரி? ஆமா, 2 மாதத்துல கவர்னர் முன்னிலையில் அரங்கேற்றி இந்த நாடக பள்ளிக்கு பிரமாதமாக பப்ளிசிட்டி ஏற்படுத்த திட்டமிட்டிருந்தேன். அம்பிகா தான் கதாநாயகி. என் ப்ரோக்ராமும் மொத்தமும் சரிஞ்சிருச்சு. அவளை நீங்கள் நம்பி இருக்கக்கூடாது. சூரியன் முகம் இருண்டது. சக்கரை, இது என் சொந்த விவகாரம். தயவு செய்து அம்பிகாவை பற்றி நாம் பேசாமல் இருப்போம் என்று கண்டிப்புடன் கூறிவிட்டு சர்பத் புட்டி ஒன்றை எடுத்து இருவருக்குமாக குளிர்பானம் தயாரித்தார். சக்கரை அவன் மீது வைத்த கண்ணை எடுக்காமலேயே, இந்த 20ஆம் நூற்றாண்டு கடைசி பகுதியில் லூரா யுகத்தில் முற்பிறவி பூர்வ ஜென்ம வாசனை இதெல்லாம் பகுத்தறிவு உள்ள நீங்கள் நம்புகிறீர்கள் என்று எனக்கு பரிதாபமாக இருக்கு என்றான். சூரிய ஒன்றும் பேசவில்லை. சர்பத் டம்ளர்களில் ஒன்றை சக்கரையிடம் தந்துவிட்டு மற்றதை தான் உறிஞ்சியபடி மேஜையின் முனையில் தொற்றினாற்போல் உட்கார்ந்து கொண்டான். பகுத்தறிவு இருப்பதால் தான் நம்புறேன் என்றான் சக்கரை உன்னிப்பாக நோக்கியவாறு. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு காரணத்துக்கும் ஒவ்வொரு காரியமும் இருப்பதாக நாம் நினைக்கிறோம். தர்மமா நடந்தா நற்பலன் கிடைக்கும், நன்னியாயமா நடந்தா தண்டனை கிடைக்கும் என்றெல்லாம் சொல்றோம். எந்த வகையில் அது சரியா இருக்கு? ஏன் அதெல்லாம் தப்புங்கிறீங்களா? முழுக்க அப்படி நடப்பதில்லைங்கிறேன் என்றான் சூரி. அயோக்கியத்தனம் செய்கிறவன் எல்லோரும் நாசமாகி விடுவதும் இல்லை, யோகியர்கள் அத்தனை பேரும் சௌக்கியப்படுவதும் இல்லை. பாடுபடுகிறவனுக்கு பலன் நிச்சயம் என்பதோ சோம்பேறிக்கு அழிவு கட்டாயம் என்பதோ 100க்கு 100 பலிக்கிறதில்ல. ஏது அடிப்படை உண்மைகளை நீங்க தளர்க்க பார்க்குறீங்களா நீங்க என்று சக்கரை சிரித்தார். தகர்க்கல, நீங்களும் நானும் மற்ற எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த ஜென்மத்தில் செய்கிற காரியங்களுக்கு இந்த ஜென்மத்திலே பலன் கிடைக்கிறதில்ல என்பதை விளக்குவதற்காக சொல்கிறேன். ஒருவர் சுகப்படுறதும் படாததும் வேற ஏதோ ஒரு விதிக்கு உட்பட்டு நடக்கிறது. அது என்ன விதி? ஊழ்வினை தான். பூர்வ ஜென்மத்தில் செய்த நற்கர்மமோ தீவினையோ தான் இந்த பிறவியில் பலனை கொடுக்குது என்பதை தவிர வேற என்ன விளக்கம் தர முடியும் உங்களால? சக்கரை மெல்ல நகைத்தார். நாம் மனத்தத்துவம் வேதாந்த சிரோமணி அல்ல. ஆனால் ஒன்று, அம்பிகாவுக்கு உண்மையிலேயே முன் ஜென்ம நினைவு வந்திருக்கிறதுன்னு அதிகமாக சொல்லாதீங்க. அது அவளை தூக்கு மேடைக்கு அனுப்பி வச்சிடும். சூரிய அதிர்ந்து அவளை தூக்கு ஏன் என்று வினவினார். அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு அரை பேர் வழி தீர விசாரிக்காமல் விட்டுட்டாரு. நானாக இருந்தால் மிஸ்ஸஸ் ரத்னத்தின் கொலைக்காக அம்பிகாவை தான் முதல்ல கைது செய்வேன் என்ற சக்கரை சூரியன் முகத்தில் விளைந்த குழப்பத்தையும் திகிலையும் கண்டதும், இன்னொரு சமயம் வந்து அதை விளக்குறேன், இப்போ நேரமாகுது என்று அவசரமாக புறப்பட்டு விட்டான். பிரமை பிடித்தவனாக சிறிது நேரம் வாசலே பார்த்தவாறு நின்றிருந்தான் சூரி. பிறகு வாசல் கதவை தாளிட்டு கொண்டு சமையல் அறைக்கு சென்றான். ஒரு வெள்ளி கிண்ணத்தில் சாதம் போட்டு நெய் ஊற்றி ரசம் விட்டு பிசைந்து கொண்டான். வாசல் கதவு தாளிடப்பட்டிருக்கிறதா என்பதை இன்னொரு முறையும் பரிசோதித்து விட்டு மாடிப்படி அடைந்தான். பையில் இருந்த சாவி கொத்தை எடுத்து பூட்டி இருந்த கதவை திறந்து ஒவ்வொரு படியாக ஓசையின்றி ஏறினான். மாடியில் அந்தகாரத்தில் மூழ்கி இருந்த ஒரு அறை ஒன்றையும் திறந்தான். இருள் அவனை வரவேற்றது. ஊசா தாத்தா, அம்பிகா ஆபத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காமே, என்ன செய்வான் ஊசா தாத்தா என்று புலம்பினான் அறைக்குள் நுழைந்த சூரி. தொடரும்.